அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க ஸ்டெப் டிவியின் மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் சிவகாமி அம்மா வருகிறார். வாருங்கள் அம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது, அதன் செயலாளராம் பாவேந்தரை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன். ஏப்ரல் மாதம் முழுவதும் நமக்கு பாவேந்தர் மாதமாக நாம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வருடம் பாவேந்தரை கொண்டாடும் வகையாக கவியரங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தொடர் சாதனை கவியரங்கில் இது 98வது கவியரங்கம். இதில் பங்கேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்புக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் பல்வேறு கவிஞர்கள் புதிதாக இணைந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதில் பெரும்பாலானோர் இல்லத்தரசிகளாகவும் பெண்களாகவும் இருப்பது மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாவேந்தரை பற்றி கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது பாவேந்தரை பாடுவதற்கும் பெண்கள் என்ன ஒரு தலைப்பு கொடுத்தாலும் அதுல கவிதை வாசிக்கிறது மிகுந்த பாராட்டுக்குரியது, மன மகிழ்ச்சியை தருகிறது. அந்த வகையில இன்னைக்கு இந்த கவியரங்கத்தின் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய திருமதி ஆயிஷா சித்திக் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் பங்கெடுத்து கவிமுறைத்த அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட 100 கவியரங்கத்துல நிறைவடைய போகிறது. இன்னும் 2 கவியரங்கங்கள் தான் இருக்கிறது இந்த தொடர் சாதனை கவியரங்கம் நிறைவடைய. இந்த 98வது கவியரங்கிலும் சிறிதும் உங்களுடைய ஆர்வம் குறையாமல் தொடர்ந்து கவிதைகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதையெல்லாம் நம்முடைய ஸ்டெப் டிவியின் வழியாக எல்லோரும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை அதில் பதிவிடுங்கள். அதை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அதை பகிருங்கள். அப்போதான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் திறமையோடு இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளும் மற்ற பெண்களும் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவார்கள். இந்த இலக்கிய பூங்காவின் மூலமாக பல்வேறு கவிஞர்கள் உருவாயிருக்காங்க. அதுல நானும் ஒருத்தி அப்படின்றத பெருமையா சொல்லிக்கிறேன். இப்போ என்னுடைய கவிதையை வாசிக்கிறேன். சங்கே முழங்கு. மனதில் துணிவை உரமாக்குவோம், மனிதநேயம் நிறைந்த உலகை உருவாக்குவோம் என்று சங்கே முழங்கு. இளைஞர்கள் இதயத்தில் புதுமையை கருவாக்குவோம், நேர்மையான சமூகத்தை உருவாக்குவோம். நாளைய உலகம் இன்றைய இளைஞர்கள் கையில், விதைப்போம் நம்பிக்கையை அவர்கள் மனதில் என்று சங்கே முழங்கு. அநீதியை கண்டு வெகுண்டெழும் மனமே, உலகை காக்க புறப்படும் தினமே. அநீதியை கண்டு வெகுண்டெழும் மனமே, உலகை காக்க புறப்படும் தினமே. ஏனென்று கேள்வி கேட்கும் இளைஞர்கள் அவர்கள் உருவாக வேண்டும் நாளைய தலைவர்கள் என்று சங்கே முழங்கு. துறவு என்பது அறத்தை பின்பற்றுவது, அறமற்ற துறவு பயனற்றது. துறவு என்பது அறத்தை பின்பற்றுவது, அறமற்ற துறவு நிலை பயனற்றது. தீய எண்ணங்களை புதைக்க வேண்டும், நல்லனவற்றை மனதில் விதைக்க வேண்டும் என்று சங்கே முழங்கு. அவையே உலகில் நல்லவையாக முளைக்க வேண்டும், உலகை நேசி உன்னை நேசி என்று சங்கே முழங்கு. இயற்கையை சுவாசி, முன்னேற்றத்தை யோசி என்று சங்கே முழங்கு. தடைக்கற்கள் எல்லாம் உன் முன்னே தூசி, அதை தகர்த்து எரிந்து விடு காற்றில் வீசி என சங்கே முழங்கு. புதியதோர் உலகம் செய்ய இன்றே புயலென புறப்படு, வெற்றி உனதே என சங்கே முழங்கு. புயலென புறப்படு, வெற்றி உனதே என சங்கே முழங்கு. வாழ்க பாவேந்தர், வளர்க தமிழ். இந்த தொடர் கவியரங்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் பவானி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவியரங்க நாயகியாக திகழ்ந்து முதல் கவியரங்கத்திலிருந்து ஏறக்குறைய 100 கவியரங்களை நிறைவு செய்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிறப்பு அம்மா. மனதில் துணிவை உரமாக்குவோம் என்றார், நேர்மையான சமூகத்தை உருவாக்குவோம் என்றார், அநீதியை கண்டு புறப்படும் மனமே என்றார், அறமற்ற துறவு நிலை பயனற்றது என்றார், உலகை நேசி உன்னை நேசி புயலென புறப்படு, வெற்றி உனதே என்றார். அருமையான வார்த்தைகள், மிக அருமையம்மா, வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின்
விரிவான சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக இருப்பார். இவரையெல்லாம் பாராட்டுவதற்கு என்னிடம் வார்த்தைகள் கிடையாது, சொற்கள் கிடையாது. ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு சொல் என்றாலும் கூட ஒரு நிகழ்ச்சி இவர் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பியதற்கு ஒரு சொல் என்று சொன்னால் கூட நான் 1700 சொற்களை பயன்படுத்தியாக வேண்டும். 11ஆம் தேதி மே மாதம் இவர்களெல்லாம் சிறப்பிப்பதற்காகத்தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. தன்னுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி தன்னுடைய வீட்டில் கூடிய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே இன்னொரு கருத்தை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மிகவும் மகிழ்ச்சியான செய்தி அது. ஜெர்மனியிலிருந்து ஒளிபரப்பாகிற தமிழருவி வானொலி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். கவிதைக்களம், பாடுவோர் பாடலாம், காலை கதம்பம் போன்ற நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வருகிறது. நம்முடைய நிகழ்ச்சியிலே பங்கேற்றவர்கள் பலர் அதிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் சிறிது காலத்திலே ஜெர்மன் தமிழருவி வானொலியினுடைய ஒளிபரப்பு இந்தியாவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து, சென்னையிலிருந்து, அம்பத்தூரிலிருந்து, கள்ளிக்குப்பத்திலிருந்து திருமதி சிவகாமி சண்முக சுந்தரத்தின் மடிக்கணிலிருந்து தொடங்கி இருக்கிறது. இந்த செய்தி ஒரு மிக முக்கியமான செய்தி, யாருக்கும் தெரியாத ரகசியமான செய்தி. இது திருமதி சிவகாமி சண்முக சுந்தரத்துக்கே தெரியாத செய்தி இப்ப சொல்லுகிறேன். அதாவது ஜெர்மனியிலே ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சி, சங்கத்தமிழுக்கு பூங்காவுடைய நிகழ்ச்சி நேரடியாக இந்தியாவிலிருந்து, அதாவது துணை நிலையம் என்று சொல்ல சப்ஸ்டேஷன் என்று வைத்து நடத்தி இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக இருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் விரைவிலேயே தமிழருவி வானொலியுடைய இந்திய இயக்குநராக பொறுப்பெற இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி அவளுக்கு என்னுடைய பரவொலி எழுப்பி என்னுடைய மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடரட்டும் அம்மா கவியரங்க. வாழ்த்துக்கள் அம்மா. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்த அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் ஆளுநர்களுக்கும் நம்முடைய வணக்கங்கள், நன்றிகளை தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா.